ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான ஹிந்தி சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரீஸ்ல ஒரு பணக்கார கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல தனிப்பட்ட முறையில நடக்குது மக்களே. அந்த டைம்ல அங்க வந்த ஒரு பொண்ணு அங்க இருக்க குளத்துல கீழே விழுந்து இறந்து போயிட்டா போல. இது கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது கண்டிப்பா தற்கொலையா இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த பொண்ணை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது கடைசியா கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. இந்த படத்துல அந்த கொலைகாரன் யாரா சாமி, எனக்கே அந்த கொலைகாரனை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி படம் முழுக்க இந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு படத்துடைய கிளைமேக்ஸ்ல இவன் தாண்டா அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கே ஷாக்கா இருக்கும், செம ட்விஸ்டா இருக்கும். வழக்கமா சொல்ற விஷயம் தான். இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பிடிச்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல லேடிஸ் வாலெட்டுக்கு ஏற்கனவே ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொன்ன மக்களே, நார்மலா யாரு நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல லேடிஸ் வாலெட் வாங்கினாலும் 30% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ஸ்பெஷலா MV10 சொல்லிட்டு கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம MV ஃபேமிலிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு மக்களே. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆட்டோ விட்டு இறங்கி அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டே வராங்க. அம்மா கால் பேசும்போது ஏதோ அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா அழுவாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனா அங்க 2 கான்ஸ்டபிள் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. உள்ள போன் பார்னு ரிங் அடிச்சுட்டே இருக்கு. இவங்க எதையும் கண்டுக்காம நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு போன் அட்டெண்ட் பண்ணி நான் SP தேவிகா பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கால் பண்ண ஒரு பேரு விக்ரமா, இங்க ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள அந்த கான்ஸ்டபிள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க இவங்க SPயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா இவங்களுக்கு ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட்ல புருஷன் இறந்து போயிட்டு இருக்காரு. இவங்க ஒரு யங் விடோ, நம்ம போயிட்டு பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, மேடம் நீங்க நாளைக்கு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம், ஆனா இன்னைக்கே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் அதுக்கு ஆன்சர் பண்ணாம ஒரு கேஸ் உடனே வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போனா அது ஒரு பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்கு மக்களே. அது ஒரு பெரிய பணக்காரங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது டெட் பாடி இருக்கு. இப்போ ஆம்புலன்ஸ்லாம் வந்து டெட் பாடியை தூக்கிட்டு போகுது. இவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்குள்ள கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க போல. எப்படி இறந்தாங்கன்னா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த எஸ்ஐயும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுடைய போன் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்றாரு. முதல்ல இறந்து போன பொண்ணுடைய போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. அந்த போனை கண்டுபிடிச்சாலே அந்த பொண்ணுடைய மொத்த ஜாதகத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதே டைம்ல குளத்துக்கு பக்கமா இருந்து யாரோ இறந்து போன பொண்ணுடைய மொபைல கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. சரி, போலீஸ்க்கு யாரு கால் பண்ணான்னு கேட்டா விக்ரம் அங்க ஒருத்தன் கண்ணாடி போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் விக்ரமா, நான் தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். சரி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அலிஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். எங்க ஃபேமிலி மட்டும் ஒன்னா கூடி எங்களுடைய பரம்பரை வீடான இந்த பண்ணை வீட்டுக்கு வந்து கல்யாணம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நேத்து 2 மணி வரைக்கும் கல்யாணத்துக்கான அந்த ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. 2 மணிக்கு மேல என்னமோ நடந்திருக்கு. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாளா, தவறி விழுந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்ல, நீங்க மட்டும்தான் இந்த பண்ணை வீட்டுக்குள்ள இருக்கீங்க, உங்களுக்கு எந்த சவுண்டும் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது இல்ல எங்களுக்கு எந்த சவுண்டும் கேட்கல, ஒரு 2 மணிக்கு மேல நாங்க எல்லாருமே தூங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நேத்து நைட்டு என்ன விஷயமாச்சு, ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இறந்து போன பொண்ணுடைய பேரு ஷாலு மக்களே. அந்த பொண்ணு ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். என்ன பண்ணாலும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்ப கூட வீடியோ எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அலிஷியாக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்னைக்கு நைட்டு குடிச்சு கூத்தடிச்சு பேச்சுலர் பார்ட்டி எல்லாம் கொண்டாடுறாங்க. 2 மணிக்கு மேல ஆயிடுச்சு, தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க. 4 பேரும் ஒரே ரூம்ல தான் தூங்குறாங்க. மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே இந்த ஷாலுக்கு மட்டும் செமையா வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஓடுறா. இத பார்த்துட்டு அங்க இரான் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நேத்து நைட் இவ குடிக்கவே இல்ல, இப்ப எதுக்கு போயிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு புரணி பேச ஆரம்பிக்கும் போது அப்போ கல்யாண பொண்ணு கேக்குறா, நீயும் ஷாலுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தீங்க, இப்ப என்ன விஷயமாச்சு, உனக்கு ஷாலுவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இரா கிட்ட கல்யாண பொண்ணு கேட்கும் போது அவ ஒரு சரியான செல்ஃபிஷ், வியூஸ் வரணும், ஃபாலோவர் வரணும், காசு வரணும் அப்படின்னா அவ என்ன வேணா பண்ணுவான்னு சும்மா புரணி பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்போ ஷாலு உள்ளுக்குள்ள வந்து பாத்துட்டாங்க. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, என்ன பத்தி ஏன் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கல, உனக்குன்னு குடும்பம் கிடையாது, நீ பாட்னு தனியா சுத்திக்கிட்டு வர, அதான் உன் மேல இருக்க அக்கறையில பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
பேச்ச மாத்தி போட, நீ ஒன்னும் என் மேல அக்கறைப்பட தேவையில்ல, நான் வந்துட்டு சுயமா சம்பாதிக்கிறேன், சுயமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் காரு என் வீடு என் காசு, இதுல உனக்கு என்ன வலிக்குது, நான் ஒன்னும் உங்களை மாதிரி உங்க புருஷன் காசுல வாழ்ந்துகிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இராக்கு கல்யாணமாயி ஒரு குழந்தை இருக்கு. அண்ட் வந்துட்டு அங்க இன்னொரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி ஒரே ஒரு புருஷன் இருக்கான். சோ இவங்க வந்துட்டு வேலைக்கு போகாம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க போல. அதை குத்தி காமிக்கிற மாதிரி இந்த பொண்ணு பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமா சண்டை பெருசாகிற மாதிரி போக கல்யாண பொண்ணு தான் சமாதானப்படுத்துறா. ஏமா ஏமா கொஞ்சம் வாய மூடுங்க, அடுத்த 7 நாளைக்கு என்னுடைய கல்யாண ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்குள்ள சண்டை போட்டு என் கல்யாணத்தையே நிப்பாட்டாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாமே சரியாயிடும், என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருமே சண்டையே போடக்கூடாது, பிராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் பிராமிஸ் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாருமே வராங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது பொண்ணுங்களாம் கீழே வரும்போது நம்ம ஷாலு மட்டும் குட்டியா அந்த டவுசர் சட்டை போட்டுட்டு அப்படியே பாட்டை சவுண்டா வச்சுக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டே கீழே வரும்போது அங்க இருக்க எல்லாருக்கும் இரிட்டேட் ஆகுது. முக்கியமா கல்யாண பொண்ணுடைய அம்மாக்கு செமையா கடுப்பு. போதுமா போதும், அதை ஆஃப் பண்ணிட்டு நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு போயிட்டு எங்க ஸ்டே பண்ண போறாங்களோ அதை சுத்தி காமி அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு நம்ம பண்றது பிடிக்கல போல, அதான் கடுப்பு ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இராதான், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டி, நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, நிறைய வேலை இருக்கு, எல்லாமே நம்ம பாத்துக்கணும், அவ அப்படிதான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா பேசிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ரியல் டைம்ல சரி ஓகே வேற என்ன விஷயம்லாம் ஆச்சு, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தா அமைதியா இருந்தா எல்லாமே ஓகேவா தான் போச்சு அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிய போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு மென்டலி ஸ்டேபிளா கிடையாது, மென்டலி அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன் ஒரு பையன் சொல்றான். இந்த பையன் யாரு அப்படின்னா கல்யாண பொண்ணுடைய முன்னாள் காதலன் மக்களே. இந்த முன்னாள் காதலனுக்கும் அந்த கல்யாண பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆயிட்டு இருக்கு, அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கா, அதை தாங்கிக்க முடியாம பையன் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கான். 2 வாரத்துக்கு முன்னாடி ஷாலு கால் பண்ணி இந்த மாதிரி இவளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் இந்த ரோஹனும் கல்யாண பொண்ணும் மீட் பண்ணிருக்காங்க. எனக்கு கல்யாணம், நீ வரதாண்டா வா, வரா கட்டி போ அப்படின்னு சொல்லும் போது இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன எப்படி பிரிஞ்சு போக முடியும், நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னும் போது நீ வந்தாவா வர கட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சண்டை போட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோயின் 1 by 1 விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது விக்ரம் என்ன சொல்றான் அப்படின்னா அநியாயமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் மத்த விஷயங்கள்லாம் நாங்க பண்ணோம், நாங்க முதல்ல அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, எல்லாமே ஓகே ஆனதுக்கு அப்புறமா நாங்களே நேரா வரும், அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஈரா என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, கரெக்டா மெடிசன்லாம் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகணும், முதல்ல என்ன விசாரிச்சுட்டு என்ன அமுச்சு விடுங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுவேன், நீங்க கால் பண்ணி கூப்பிட்டாலும் நான் ஸ்டேஷனுக்கு வருவேன், இப்போ நான் அவசரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு இதை சொல்லிக்கிட்டே சைலண்டா யாருக்கும் தெரியாம போன்ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க, போலீஸ் ஆச்சே. ஏமா 7 நாள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு பிளான் பண்ணி தான் வந்திருப்ப, இப்போ புதுசா சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னா எப்படி அனுப்ப முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணி போனா உன் பொண்ணுக்கு ஒன்னும் ஆயிடாது, மத்தவங்க பாத்துப்பாங்க, நான் விசாரணையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது ஒரு தாடிக்காரனை காமிக்கிறாங்க. ஷாலோட ரூம்குள்ள போயிட்டு ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான், அவன் கையில சின்ன பேப்பர் மாதிரி ஏதோ கிடைக்குது, அதை மறைச்சிட்டு வெளியே வரும்போது கரெக்டா ஹீரோயின் அங்க வராங்க, மாட்டிக்கிட்டான். டேய் நீ இந்த ரூம்ல என்னடா பண்ற, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஷாலு மேடமுடைய அசிஸ்டன்ட், அவங்களுடைய எல்லா வேலைக்கும் நான் தான் கைட் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, இன்னைக்கு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டெய்லி காலையில வந்து என்ன வேலை பார்க்கணும், என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம், அதே ஞாபகத்திலேயே வந்துட்டேன், அநியாயமா மேடம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறான். பயவுல ஏதோ மறைக்கிறான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹீரோயினும் உள்ளுக்குள்ள போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு நிறைய மெடிசன் டேப்லெட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவா போல, அதெல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபைலா இருக்கும், அந்த ஃபைலை மட்டும் எடுத்துட்டு வெளியே வந்தா எஸ்ஐ வந்துட்டு இந்த பொண்ணுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது கடைசியா அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கா. அந்த வீடியோல நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது தனியா தான் வரும், போகும்போதும் தனியா தான் போறோம், அந்த இன்பிட்வீன் கேப்ல லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்காக கஷ்டப்படணும், தனியா இருங்க, தனியா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசிருக்கா. அதை நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு முன்னாடிலாம் லெட்டர் எழுதுவாங்க, இல்ல அப்படின்னா தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் ஏதோ க்ளூ கொடுக்குற மாதிரி வீடியோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு இறந்து போறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, இது தற்கொலை அப்படின்னே சொல்ல முடியாது, நம்ம சந்தேகமே படாம எல்லாமே பக்காவா இது தற்கொலை மாதிரி தெரியுது அப்படின்னா அது கண்டிப்பா தற்கொலையா இல்லாம இருக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா விசாரிக்கணும், இந்த பொண்ணு
சந்தேகப்படும்படியா இந்த மாதிரி ஏதாவது வேற வீடியோ போட்டுக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வேற ஏதாவது கமெண்ட் செக்ஷன்லாம் செக் பண்ணி க்ளூ கிடைக்குதான்னு பாருங்க. முக்கியமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு சீக்கிரமா வேணும், போனது ஒரு உயிரா இல்ல 2 உயிரான்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணு சாகும்போது பிரெக்னெண்டா இருந்தாலான்னு பார்க்க சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் பேசிட்டே வெளியே வரும்போது மாப்பிள்ளையுடைய அம்மா இவங்க பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இங்க கல்யாணமே நடக்காது போல, நம்ம கிளம்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வரும்போது ஹீரோயின் கிட்டயும் கேக்குறாங்க, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கோ அவங்கள விசாரிச்சுக்கோங்க, இங்க கல்யாணமும் நடக்கிற மாதிரி தெரியல, நாங்க கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல கிரைம் ஸ்பாட்ல இருந்து இப்போ யாருமே கிளம்ப கூடாது, கொஞ்சம் மட்டும் போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ணுங்க, நான் விசாரணையை முடிக்கிற வரைக்கும் யாருமே இந்த ஃபார்ம் ஹவுஸை விட்டு வெளியவே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த விக்ரம காமிக்கிறாங்க. விக்ரம் ஒரு பயங்கரமான அரசியல்வாதி மக்களே. அது மட்டும் இல்லாம அந்த 4 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க இல்லையா, அதுல 4ஆவதா ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாருங்க, அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான் இவன். நான் இன்னைக்கு அர்ஜென்ட்டா கட்சி ஆபீஸ் வரைக்கும் போகணும், இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா நம்மளால வெளியே போக முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. உங்களுக்கு தான் கமிஷனரை தெரியும் இல்லையா, அவருக்கு கால் பண்ணி எஸ்பி கிட்ட பேச சொல்லுங்க, நம்ம ஈஸியா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நம்ம அந்த மாதிரி பண்ணவே கூடாது, இந்த மாதிரி ஏதாவது கிரைம் நடக்குது அப்படின்னா யாரு கலந்துக்க பாக்குறாங்களோ அவங்க தான் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளால ஒழுங்கா ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம தேவையில்லாம பிரச்சனைல மாட்டிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கல்யாண பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளைய பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு கேட்கும் போது என் பாஸ்ட பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, பாஸ்ட பத்திலாம் எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு தேவை ஃபியூச்சர் மட்டும்தான். உன்னுடைய பாஸ்ட்லயும் நிறையவே நடந்திருக்கும், என்னுடைய பாஸ்ட்லயும் நிறையவே நடந்திருக்கும், அதை பத்திலாம் பேசிக்க வேணாம், ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்திருப்பான். பிளாஷ்பேக் முடியுது. இவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ரியல் டைம்லயும் அந்த பாய் ஃப்ரெண்ட் வரான். என்னமா என்னாச்சு, ஏன் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் பைத்தியம் முச்சு வெட்டுகளி, வானா போட்டும் கல்யாணத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இன்வைட் பண்ணது நானு, நீ தேவையில்லாம எதுக்காக என்னுடைய ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணை லூசுன்னு சொல்ற, ஏன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்போ நமக்கு வேற ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறான். இவனுக்கும் ஷாலுக்கும் ஏன் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் புரியுது. எதனால இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த பாய் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பப்ல வச்சு ஒரு பொண்ணை ஹக் பண்ற விஷயத்த ஷாலு பார்த்துட்டு அதை அந்த கல்யாண பொண்ணு கிட்ட போட்டு கொடுக்க, அதுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டு சண்டை போட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நமக்குள்ள செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண பொண்ணு சண்டை போட்டிருக்கா. சத்தியமா அந்த மாதிரிலாம் நடக்கவே கிடையாது. நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் ஒரு போட்டோகிராஃபரு, அந்த பொண்ணு ஒரு மாடலு, எப்படி போஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஷாலு தப்பா பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து தப்பா சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல, இல்ல என் 2 கண்ணால நான் பார்த்தேன், நீ அந்த பொண்ணு கிட்ட தப்பா பழகிட்டு இருந்த, என் ஃப்ரெண்டுக்கு நீ துரோகம் பண்ற அப்படின்னும் போது, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொல்ல போறேன்னு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்க, அப்போ அலிஷா தான் தடுத்து நிப்பாட்டுறாங்க. டேய் உனக்கு என்ன பைத்தியமா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ சொல்றதை இதுக்கப்புறம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க. சோ இதனாலதான் அந்த பொண்ணு மேல பழிய போடுறியா, நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கும் போது, சத்தியமா இந்த மாதிரிலாம் கிடையாது, உனக்கு என்ன பைத்தியமா, எப்பயோ சண்டை நடந்து முடிஞ்சு போச்சு, நான் ஏன் திடீர்னு வந்து அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன், கொலை பண்ணா நான் ஜெயிலுக்கு போக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது மட்டும் இல்லாம நான் ஏன் இங்க வந்து அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா அங்க கல்யாணம் மாப்பிள்ள வரான். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இவ என்னுடைய ஃபியான்சி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஒழுங்கா இவகிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்லும் போது அவன் கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்ப, இப்போ இந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ள கிட்ட சமயம் அழுதுகிட்டு இருக்கா. இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல, அநியாயமா ஷாலு இறந்து போயிட்டா, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும், நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் சமாதானமா பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கல்யாண பொண்ணுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7 நாள் ஃபங்க்ஷனு, அது முடியும் போது கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம பண்ணி முடிச்சிடலாம், எதுக்காக உன்னுடைய கல்யாணத்தை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா இந்த மாதிரி சுயநலவாதியா பேசிட்டு இருக்க, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அநியாயமா இறந்து போயிட்டா, அதுவும் என்னுடைய கல்யாணத்துக்கே வந்து இறந்து போயிட்டா, என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் போது அம்மா ஏதேதோ பேசி கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அலிஷாக்கு பிடிக்காம ஏஞ்சி போயிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இரா அதுக்கப்புறம் அந்த விக்ரமுடைய மனைவியை காமிக்கிறாங்க. நான் வந்துட்டு எப்படியாச்சும் என் பொண்ணை கூப்பிட்டு ஊருக்கு போகணும், என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா கூட அந்த எஸ்பி மேடம் விடவே மாட்டாங்க. உன்னுடைய புருஷனுக்கு தான் பெரிய பெரிய ஆளு, கமிஷனரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும்
தெரியும் இல்லையா, பேசி ஏதாவது வெளிய அனுப்ப ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் ஏற்கனவே என் புருஷன்கிட்ட பேசி பார்த்தேன், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, பண்ணா நம்ம தான் குற்றவாளின்னு நினைப்பாங்களாம், சோ அதனால நமக்கு வேற வழி இல்ல, இங்க தான் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இராவுடைய பொண்ணு வரா. ஆக்சுவலா விக்ரமுடைய மனைவி பேரு மெக், மக்களே மெக் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். மெக்கு கிட்ட விளையாடும் போது கழுத்துல ஏதோ காயமா இருக்கு, ஆன்ட்டி இது என்ன காயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது ஒண்ணும் இல்லமா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியால மறைக்கிறாங்க. இராவும் பொண்ணை பிடிச்சி இழுத்து அதை மறைக்க ட்ரை பண்றாங்க. அடுத்து அந்த ரோஹனை காமிக்கிறாங்க. இந்த பையன் யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்கான், போனை நோண்டிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அலிஷியா அங்க வந்து இந்த பையனுடைய பாக்கெட்ல இருந்து இன்னொரு போனை புடுங்குறாங்க. இந்த போன் வந்துட்டு ஷாலுவுடைய போனு. இந்த ஷாலுவுடைய போனை யாருக்கும் தெரியாம இவன் தான் மக்களே அந்த குளத்துக்கு பக்கமா இருந்து கொண்டு வந்திருப்பான். இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பையன் ஷாக் ஆகுறான். அப்புறம் அவனே சொல்ல ஆரம்பிக்கிறான், அதுல வந்துட்டு நிறைய மெசேஜ் பண்ண, அந்த மெசேஜ் எல்லாமே டெலிட் பண்ணலாம் அப்படின்னா அதை ஆட்டையை போட்டு கொண்டு வந்தேன், ஆனா லாக்ல இருக்கு, லாக்கையும் ஓபன் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். என்ன மெசேஜ்டா, உனக்கும் ஷாலுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இங்க வரதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ண, கால் பண்ண, அட்டனே பண்ணல. ஒரு வாட்டி மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணும்போது அலிஷியாவை ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணும், கல்யாணம் எங்கன்னு சொல்லு, நான் நேரடியா வந்து மீட் பண்ணி மன்னிப்பு கேட்டாச்சு, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது அந்த பொண்ணு திட்ட ஆரம்பிச்சிருப்பா. இவன் சும்மா இருக்காம பயங்கர பச்சை பச்சையா திட்டிருப்பான். அந்த சண்டைய பார்த்துட்டு மேபி போலீஸ் நான் தான் கொலைகாரன் நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட்டையை போட்டு கொண்டு வந்தேன், அதான் டெலீட் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஃபீல் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு டக்குன்னு இந்த பொண்ணை கிஸ் பண்றான். இந்த விஷயத்த மாப்பிளக்காரன் பாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இறந்து போன பொண்ணுடைய சோசியல் மீடியாவுடைய பேஜ் எல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய வீடியோ போஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விக்ரம் கால் பண்றான். கால் பண்ணி, நீங்க இந்த விஷயத்த வெளியே விடாம முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப சீப்பா முதல்ல இதை வந்துட்டு மீடியாவுக்கு கொண்டு போயிட்டீங்க, இது கொஞ்சம் கூட நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படியா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு என்ன விஷயம்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி இந்த போஸ்ட், இந்த பொண்ணை பத்தின விஷயங்கள்லாம் நிறையவே லீக் ஆயிட்டு இருக்கு, இது எப்படி லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க, அண்ட் சைபர் கிரைம்ல சொல்லி அந்த பொண்ணுடைய போன் காணாம போச்சு இல்லையா, அந்த போன் எங்கனும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில வேலைக்கு பரபரப்பா கிளம்பிட்டே இருக்கும் போது சைபர் கிரைம்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த போஸ்ட், அந்த ரீல்ஸ் எல்லாம் எங்க இருந்து லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு, கூடிய சீக்கிரமே லொகேஷனையும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறோம், அந்த பொண்ணுடைய காணாம போன போனு அந்த ஃபார்ம் ஹவுஸ்லயே தான் இருக்கு, நீங்க போயிட்டு நல்லா செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சைபர் கிரைம் டீம் பேசிக்கிட்டே இருக்கும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கால் பண்றாரு. அவர்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்தா நிறையவே மாத்திரை எல்லாம் போட்டிருக்கா, என்னுடைய கெஸ் என்ன அப்படின்னா ஒருவேளை அந்த பொண்ணு அந்த கர்ப்பத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எக்ஸாக்டா என்ன டேப்லெட் என்ன கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதை கண்டுபிடிக்க டெஸ்ட் பண்ணோம், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இதே டைம்ல இவங்க ட்ரெஸ் மாத்துவாங்க. அப்போ இடுப்புல ஏதோ காயமா இருக்கு, அந்த காயத்தை பார்த்து ஏதோ யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அடுத்து அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல காமிக்கிறாங்க. ஷாலுடைய அசிஸ்டன்ட் அந்த தாடிக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சிம்மெல்லாம் தூக்கி போட்டு எங்கேயோ ஓடுறான், எங்க ஓடுறான் அப்படின்னு தான் தெரியல. நம்ம ஹீரோயின் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தாடிக்காரனை ஆளை காணோம், எங்கேயா அந்த தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருக்குமே தெரியல. விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பையனை எங்க யாருக்குமே தெரியாது, ஷாலுடைய அசிஸ்டன்ட், ஷாலு எங்க போனாலும் கூடவே போவான், அதை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க போனா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே உங்க எல்லாரையும் விசாரிக்கணும், ஒன் பை ஒன்னா வாங்க, முதல்ல அலிஷியா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காரும் போது அலிஷியா வராங்க. வந்தவங்க இறந்து போன ஷாலுடைய மொபைல கொடுக்குறாங்க. இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னைக்கு காலையில எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி இருக்கும், வாக்கிங் போகும்போது அந்த கார்டன் பக்கமா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா அதானா, சரி நீ மொபைல அன்லாக் பண்ண ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அமைதியா இருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா, ஏதோ சொல்ல வர ஆனா சொல்லாம மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்டா அந்த பொண்ணு அமைதியா இருக்கா. சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது யாருக்குமே அந்த பொண்ணு எப்படி இறந்து போயிருப்பா அப்படின்லாம் தெரியல. ஆனா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரோஹன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்கும் போது ரோஹன் செமையா கோவப்படுவான், ஷாலுக்கும் அடிக்கடிக்க கோவம் வந்துட்டே இருக்கும், சட்டுன்னு கோவப்படுவா, ரெண்டு பேருக்கும் முன்னாடி இருந்து செட்டே ஆகாது, இங்க வந்து கூட லைட்டா மோதிக்கிட்டாங்க, சோ அதனாலதான் அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஷாலு பிரெக்னெண்டா இருந்தா
அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இரா அதுக்கப்புறம் அந்த மெக்கு ரெண்டு பேருமே செமையா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அந்த பொண்ணுக்கு குழந்தையே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இரா சொல்றாங்க. மெக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு இது வரைக்கும் குழந்தையே பிறக்கல, நான் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போதெல்லாம் குழந்தையெல்லாம் பெத்துக்காத, குழந்தை பெத்துக்கிட்டா அதை கவனிக்கணும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையும் போயிடும் அழகும் போயிடும், நீ குழந்தையெல்லாம் பெத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சப்போர்ட்டா பேசுவா. அவ சாவறதுக்கு முன்னாடி கடைசியா என்கிட்ட பேசும்போது கூட குழந்தைய பத்தி யோசிக்காத, நீ சந்தோஷமா இரு, உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவளுக்கு குழந்தை பிடிக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி பிரெக்னன்ட் ஆனானே தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ மாசம் இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி யார் கூடயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பா, அப்படி கூட அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுவும் இறந்து போன பொண்ணு கூட பார்க்காம அந்த பொண்ணுடைய கேரக்டரையே கேவலப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோயின் வெளியே போயிட்டு விக்ரம பார்த்து, இந்த மாதிரி ஷாலு இறந்து போறதுக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆனதுக்கா, குழந்தை வயிற்றுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு, சோ அந்த குழந்தையுடைய அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுடைய பிளட் சாம்பிள் வேணும், உங்ககிட்டயும் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது, என்னது அந்த குழந்தைக்கு நான் அப்பாவா இருப்பேன்னு யோசிக்கிறீங்களா, என்னுடைய மனைவியை தவிர மத்த எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட நான் பார்க்கவே மாட்டேன், மத்த 3 பேரும் என் மனைவியை தவிர 3 ஃப்ரெண்ட்ஸுமே என்னுடைய தங்கச்சி மாதிரி, அவங்க 3 பேரும் என்ன அண்ணா தான் கூப்பிடுவாங்க, என் மேலேயே உங்களுக்கு டவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு சின்ன பிளட் சாம்பிள் தானையா கேட்டேன், கொடுப்பன்னு சொல்லு இல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, அதுக்கு ஏன் மூச்சு புடிச்சு பேசிட்டு இருக்க, நீ கொடுப்பனா அமைதியா வாங்கிக்கிறேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னா போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து நோட்டீஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல குடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. அடுத்து இந்த வீட்டுல எல்லாருக்கும் ஒரே குக் தான் குக் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த குக்க போயிட்டு விசாரிக்கும் போது, நான் அன்னைக்கு நைட் ஒரு விஷயம் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷாலு அலிஷா கிட்ட போயிட்டு, உனக்கு மேபி இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னா நிப்பாட்டிடு, நீ வந்துட்டு மத்தவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னும் போது, உடனே மெக்கு கடுப்பாயிட்டா, நீ என்ன பைத்தியமா, திடீர்னு வந்து கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ற, நீலாம் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டிட்டு, இங்க பாரு நீ வந்துட்டு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்காமலா இருக்காத, கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இராவும் மெக்கும் பேசும்போது, என்னடி நீலாம் கல்யாண வாழ்க்கை சந்தோஷம்னு பேச வந்துட்டியா, உனக்கு குழந்தையே கிடையாது, அது மட்டும் இல்லாம குழந்தை இல்ல அப்படின்ற பேர்லயே விக்ரமனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு, பயங்கரமா கொடுமைப்படுத்துறாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் கூட பண்ண முடியல, இதெல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இரா கடுப்பாயிட்டு, இங்க பாரு உன்ன மாதிரி யாருமே இல்லாம தனிக்கட்டையா சுத்திட்டு வரணுமா, உன்னாலதான் உங்க அப்பாவே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, உடனே ஷாலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. இந்த பொண்ணு எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்ப அலிஷா சமாதானப்படுத்த வராங்க. இங்க பாரு நீ என் ஃப்ரெண்டு, இது என் கல்யாணம், நீ கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு போது, பரவாயில்ல கல்யாணம் அது பாருன்னு நடக்கட்டும், நான் ஓரமா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிருக்கா. போன பொண்ணு நேரா போயிட்டு அந்த அசிஸ்டன்ட் தாடிக்காரன் இருக்கா பாத்தீங்களா, தாடிக்காரன் கூட ஏதோ சண்டை போட்ட விஷயத்த பார்த்தேன், என்ன சண்டை அப்படின்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கு என்ன விஷயம் பார்த்தாரோ எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அந்த தாடிக்காரன் எங்க இருக்கான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களாம், கைது பண்ணி கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்க நம்ம ஹீரோயினும் எஸ்ஐயும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க ரோஹன் நிக்கிறான். ரோஹன் கிட்ட பிளட் சாம்பிள் கேட்கும் போது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பான். சரி ஓகே வக்கீல பாக்கலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூப்பிட்டு ஸ்டேஷன் போறாங்க. தாடிக்காரனை உட்கார வச்சு, நீ தான் ஷாலுவை பிடிச்சி தள்ளி விட்டு கொலை பண்ணியா, ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ மேடம் சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அன்னைக்கு நைட்டு உனக்கும் ஷாலுக்கும் என்ன சண்டைன்னு கேட்டா, எனக்கு ஷாலுவை ரொம்ப பிடிக்கும், நான் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணேன், அது பிடிக்காம அவ சண்டை போட்டா, மத்தபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் ஏன் அவளை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏதோ பண்றான். அவனுக்கு தண்ணி தாகமா இருக்குது, போயிட்டு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில போலீஸ் டீம் எல்லாரும் கிளம்பி அந்த ஃபார்ம் ஹவுஸ் போறாங்க. ஃபாரன்சிக் டீமோட வந்திருக்காங்க. நாங்க எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போறோம், எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமுக்கும் போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஷாலுவோடைய அசிஸ்டன்ட்டும் அதுக்கப்புறம் அந்த ரோஹனும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிருப்பாங்க. அந்த ரூம்ல ஏதோ பிளட் கிடைக்குது. இந்த பிளட் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. யாரோட இது அப்படின்லாம் தெரியல. பிளட் சாம்பிளை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ரூமையே சீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால இந்த வீடியோ பயங்கரமா வைரலா போயிருக்கும். என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ஷாலு வந்துட்டு ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மக்களே, இந்த பொண்ணு ஏதோ ஒரு கடையில போயிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, யார்ட்டையோ பேசிட்டு இருக்கா. அப்போ ஆப்போசிட்ல யாரு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த நபரு ஏதோ கோவமா பேசிட்டு தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்திட்டு போற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. இந்த வீடியோ அந்த பொண்ணுடைய இதுல வைரல் ஆகல மக்களே, வேற யாரோ எடுத்து வைரல் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த வீடியோவை யாரு ரெக்கார்ட் பண்ணாங்க அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ரோஹன் வந்துட்டு பிளட் சாம்பிள் எல்லாம்
கலெக்ட் பண்ணக்கூடாது, கலெக்ட் பண்ண விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடாவடியா ஒரு வக்கீல கூட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் வக்கீல் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலைக்க பார்த்திருக்கான். மேபி இவன் கூட அந்த ஷாலுவை கொலை பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒழுங்கா பிளட் சாம்பிள் கொடுக்க சொல்லுங்க, நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நடக்கிறதே வேற, நானும் ஸ்டே வாங்கி இவனை கைது பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது பையன் பயந்துட்டு நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இந்த வீடியோல அந்த பக்கமா இருக்கிறது நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. ஏன்னா வாய்ஸ கேட்கும் போது மேபி இவன் வாய்ஸா இருக்குமோ அந்த மாதிரி கேக்குது. அப்போ அவன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். நீ ஏன்டா போயிட்டு ஷாலுவை மீட் பண்ண, பப்ளிக் பிளேஸ்ல எதுக்காக அந்த பொண்ணை அட்டாக் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா கல்யாண பொண்ணு கிட்ட பேசி பல மாதங்கள் ஆகுது, அந்த பொண்ணை எப்படியாச்சும் மீட் பண்ணும், அந்த பொண்ணை வந்துட்டு பேசி சரி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். அதுக்கு பெஸ்டான வழின்னு பார்த்தா இந்த ஷாலு தான். ஏன்னா அந்த கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஷாலு தான். ஷாலு கிட்ட எப்படியாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவதான காதலியே பிரிச்சு விட்டா, இவளை மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, என்னால ஒண்ணுமே பண்ணாத, ஏன் அந்த பையன் கூட அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உன்னை விட 100 மடங்கு கிடையாது, ஒரு 1000 மடங்கு அந்த பையன் பெட்டர் தான். என் ஃப்ரெண்டுடைய வாழ்க்கையை நானே கெடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் ஓவராவே இவனை ஹர்ட் பண்ற மாதிரி, இவனை கொஞ்சம் டிகிரேட் பண்ற மாதிரி பேச இந்த பையன் கடுப்பாயிட்டு செமையா திட்டிட்டு தண்ணியை தூக்கி மேல ஊத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு, மத்தபடி வேற ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நீ ஷாலுவை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சே கர்மம், அவளை நான் எதுக்காக லவ் பண்ண போறேன், அவளுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, நீங்க வேணா பிளட் சாம்பிள் கூட கலெக்ட் பண்ணிக்கோங்க, சத்தியமா எனக்கும் ஷாலுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோயின் இந்த கல்யாணத்துல ரெக்கார்ட்லாம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, வீடியோ ரெக்கார்ட்லாம், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்டேஷன்லயே போட்டு பாக்குறாங்க, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா நேரா அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்பி போயிட்டு அலிஷாவை மீட் பண்றாங்க. இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு, இந்த வீடியோ உனக்கு தெரியுமா, நீ பாத்திருக்கியான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பாத்திருக்கேன் அப்படின்னு கூட ஒரு மாதிரி தலையாட்டுறாங்க, பயப்படுறாங்க. இந்த வீடியோடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜை வந்துட்டு யாரும் மறைச்சிருக்காங்க, அது நீயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். ஷாலும் ரோஹனும் அந்த ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசும்போது இந்த பையன் சண்டை போட்டு போனா பாத்தீங்களா, அந்த வீடியோல ஆக்சுவலா ரோஹனுடைய ஃபேஸ் நல்லாவே தெரியுமா, நீ தான் எடிட் பண்ணியான்னு கேட்கும் போது அமைதியா இருக்கா. கூடவே அந்த மாப்பிள்ள பையனும் நிக்கிறான். சரி ஓகே, நீ ரோஹனை கடைசியா எப்போ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன வந்து மீட் பண்ணா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு, நம்ம பழைய மாதிரி ஒன்னா இருக்கலாம், நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசி என்ன வந்துட்டு மயக்க பார்த்தா, மனசை மாத்த பார்த்தான். ஆனா என்ன தொல்லை பண்ணாத, நீ வேணா கல்யாணத்துக்கு வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இது கேட்ட உடனே மாப்பிள்ள பையனுக்கு எரியுது. அந்த பையன் அங்கிருந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயினும் நீ இதை பத்தி ஏதாவது சொல்லணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னா என் நம்பர் உங்ககிட்டயே இருக்கு, மறக்காம கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது விக்ரம் வராரு. விக்ரம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க அந்த அசிஸ்டன்ட் பையனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே, அவன் என்ன சொன்னான்னு கேட்கும் போது, அவனை கண்டுபிடிச்சிட்டோம், விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா விசாரணை முடிகிற வரைக்கும் வெளியே ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப இந்த மாப்பிள்ள கோச்சிக்கிட்டு போனா பாத்தீங்களா, அவன் அலிஷா கிட்ட போயிட்டு நீ என்கிட்ட எல்லாமே மறைக்கிற, 2 வாரத்துக்கு முன்னாடி நீ ரோஹனை மீட் பண்ணிருக்க, ஆனா நான் கேட்கும் போது மீட் பண்ணவே இல்லை, அவன் பொய் சொல்லான்னு சொன்னேன், ஏன் இந்த மாதிரி பொய்யா புழுவிட்டு இருக்க, உனக்கு யார் முக்கியமோ அதை நீ தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்பா கிடையாது, ஆனா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே ரோஹன் என் கூடவே இருந்தான், பயங்கர பாசமா இருப்பான், அன்பா இருப்பான், ஒன்னா வாழ ஆரம்பிச்சோம், வளர ஆரம்பிச்சோம், எப்போ லவ் பண்ணோம், எப்படி லவ் பண்ணோம் அப்படின்னே தெரியல, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எங்களால லவ் பண்ண முடியாது, சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பிரேக்கப் பண்ணேன், அவன் எனக்கு தேவையே இல்லை, நான் பிரேக்கப் பண்ணிட்டு அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சு போச்சு, நீ என்கிட்ட சும்மா வந்து சண்டை போடாத அப்படின்னும் போது, நீ முதல்ல என்கிட்ட உண்மையை பேசி பழகு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த பையன் வந்து கிளம்பிட்டான். அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து அன்னைக்கு நைட்டு என்ன விஷயமாச்சோ, எல்லாருமே என்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் மாத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அந்த குக் சொல்லிருப்பாரு, அந்த தாடிக்கார அசிஸ்டன்ட் பையன் வந்துட்டு நைட்டு சரகு போட்டுக்கிட்டு இருந்தான், குடிச்சுக்கிட்டு இருந்தான், பயங்கர போதையா இருந்தான் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம இராவுடைய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஏதோ ஒரு ஸ்வீட்டை கொண்டு வந்து நம்ம ஷாலு கிட்ட கொடுத்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க, இதையும் சொல்லிருப்பாரு. இப்போ ரோஹன் அதுக்கப்புறம் இந்த தாடிக்காரன் 2 பேருமே ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணாங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அங்க இருந்து பிளட் சாம்பிள கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பிளட் சாம்பிள்ல வந்துட்டு ஏதோ ஒரு விதமான ட்ரக் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதே டைம்ல ஷாலுடைய உடம்புலயும் அதே ட்ரக் உடைய ட்ரேசஸ்லாம் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டாக்டர் சொல்லிருப்பாங்க. எல்லாமே ஒரே குழப்பமாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபாரன்சிக் டாக்டருக்கு மறுபடியும் கால் பண்ணி அந்த பொண்ணு டிஃபென்ஸ் பண்ண மாதிரி, தடுக்க ட்ரை பண்ண மாதிரி ஏதாவது தடயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா அந்த பொண்ணு சாவத்துக்கு முன்னாடி தடுக்க ட்ரை பண்ணிருக்கா, அந்த பொண்ணுடைய 3 விரலுடைய நகம் உடைஞ்சு போயிருக்கு, மத்த
மத்த நகங்கள்ல ஏதோ ஒரு டிஷ்யூ இருக்கு, அந்த டிஷ்யூ வச்சு பார்க்கும்போது அது ஒரு பொண்ணுன்னு தெரியுது, நீங்க ஏதாவது சாம்பிள் கொண்டு வந்து கொடுத்தாதான் மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே அந்த குளத்துக்கு பக்கத்துல ஆணுடைய காலடி தடத்தை ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுவரைக்கும் ஹீரோயின் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பையன் தான் ஷாலுவை கொலை பண்ணிட்டான், வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. ஆனா டாக்டர் ஒரு பொண்ணா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு பொண்ணு பையன் ரெண்டு பேருமே சேர்ந்து கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அந்த தாடிக்காரன் வந்துட்டு கண்ணை முடிச்சிருப்பான். முன்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி வீசிங் ப்ராப்ளத்தினால மயங்கிட்டு இருப்பான். இப்ப மறுபடியும் கண்ணை முடிக்க அவங்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது, நான் அன்னைக்கு படிக்கட்டுக்கு பக்கமா இருந்து அந்த சரக்கு எடுத்து குடிச்சேன், குடிச்சதுக்கு அப்புறமா நான் மட்டையாயிட்டேன், நான் மட்டையை அந்த போதையில ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல. எத்தனை வாட்டி கேட்டாலும் அதே சொல்றான். ஒரு மாதிரி மயக்கமாவே இருக்கான். நம்ம என்ன பண்ணலாம்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒன்னே அவன் போய் சொல்றான், இல்ல அப்படின்னா பார்த்துட்டு குடி போதையில மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட கூட்டிட்டு வராங்க. இவன் இந்த ஹிப்னோடைஸ் பண்ணி என்னதான் கண்டுபிடிச்சாலும் என்ன உண்மையை சொன்னாலும் இதை வந்துட்டு கோர்ட்ல ஒரு ப்ரூஃபா காட்ட முடியாது. இருந்தாலுமே இந்த கேஸ்ல எந்த பாதையில போறது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா இல்ல. சரி ஓகே, இதையாச்சும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிப்னோ தெரபிஸ்ட கூட்டிட்டு வராங்க. இவரும் ஹிப்னோசிஸ் எல்லாம் பண்ணி இந்த பையனை மயக்கப்படுத்துறாரு. இந்த பையன் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட என்ன விஷயம் சொன்னானோ அதே அச்சு பேசாம அப்படியே சொல்றான். நான் அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு போதையா இருக்கும் போது ஷாலுவை பார்க்கும் போது ஷாலுவும் போதையா இருந்தா, அப்ப நான் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாயிடுறான். என்ன டாக்டர் இவன் மயக்கமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவன் ரியாலிட்டிலயுமே குடிச்சிட்டு போதையில மயக்கமாயிட்டு இருப்பான். அதே தான் இங்கேயும் வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கல்யாண பொண்ணையும் அம்மாவையும் காமிக்கிறாங்க. அம்மா மறுபடியும் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, டைமே இல்ல அப்படின்னு போது, ஏமா அப்படி பண்ற, நான் தான் சொல்றேன்ல என்னுடைய உயிர் நண்பு இறந்து போயிட்டா, அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நீ வந்துட்டு ஷாலு இறந்து போனதை காரணம் காமிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது, உன்னுடைய ஆழ் மனசுக்கு நல்லாவே தெரியும் ரோஹனா இல்ல இந்த மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே ஒரு கன்ஃபியூஷன், முதல்ல அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே கொஞ்சம் ஹாஷா கத்தி விட்டுறாங்க. இந்த பொண்ணு கருப்பாயிட்டு வரும்போது மாப்பிள்ளைக்கும் மெசேஜ் பண்றா, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் வழக்கமா ஒரு டீ கட்ல உட்காந்து டீ குடிப்பாங்க. அப்படி டீ கட்ல உட்காந்துகிட்டு இருக்கும் போது அங்க எஸ்ஐ வந்து ஒரு பார்சலை கொடுக்குறாரு. பார்சலை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோயினும் ஹஸ்பண்டும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இந்த போட்டோவை பார்த்து இவங்க ஃபீல் பண்றாங்க. அப்போ எஸ்ஐயும் சாரி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ரீசெண்டா தான் நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டு இருப்பாரு. அந்த ஒரு துக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஹீரோயின் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சோகத்தெல்லாம் வெளியே காமிச்சிக்காம அந்த கிளாஸை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. கிளாஸ்ல வந்துட்டு மொத்தமா 3 ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஷாலு, ரெண்டாவது தாடிக்காரன், மூணாவது அந்த டம்ளரை கொண்டு போயிட்டு கொடுத்த குக்கு. இவங்க 3 பேரை தவிர வேற எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அந்த கிளாஸ்ல கண்டுபிடிக்க முடியல. இந்த தாடிக்காரன் நான் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது எஸ்ஐ இன்னொரு விஷயமும் சொல்றாரு, நம்ம ஷாலுடைய வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுல 2 பிளட் சாம்பிள் சேமா இருக்கு, யாரோ பிளட் சாம்பிளை மாத்தி கொடுத்திருக்காங்க போல மேடம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா முதல்ல அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப பார்க்க, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போயிட்டு அது என்ன விஷயம்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்க ஸ்டே பண்ணிருக்காங்களோ அங்க இறக்கி விட்டு போகும்போது ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு தூங்குவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நைட் முழுக்க உட்காந்து என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா எவிடன்ஸையும் மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பேங்க் டிரான்சாக்சனை பார்த்து ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில வாரண்டோட கிளம்பி போயிட்டு இரா, மெக்கு, அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ள இவங்க 3 பேரையும் கைது பண்ணி ஸ்டேஷன் கூட்டு வராங்க. மெக்கு, இரா இவங்கள மாத்தி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க வாயிலிருந்து எந்த உண்மையும் வர மாதிரியே தெரியல. இவங்க பொய் சொல்ற மாதிரியே ஹீரோயினுக்கு தோணுது. இராவை உட்கார வச்சு, உனக்கும் ஷாலுக்கும் என்ன பிரச்சனை, ஏன் அடிக்கடியே சண்டை போட்டீங்க, உனக்கும் அவளுக்கும் வேற ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ விக்ரம் உள்ள வராரு. உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்துட்டு வெளியே போக
நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போறாங்க. போயிட்டு பார்த்தா வாசல்ல அலிஷா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏமா உன்னை யாரமா கூப்பிட்டா, நீ ஏமா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட்டிக்க போற பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வருவீங்க, நான் வீட்டுல உட்கார்ந்து என்ன பாதுஷா சாப்பிடணுமான்னு கேட்க, அட யாரா இவ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு சரி ஓகே அந்த மாப்பிள்ளைய விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உனக்கும் இந்த ஷாலுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒண்ணுமே இல்ல, அலிஷியாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதை தாண்டி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அந்த பொண்ணுக்கு உன்னுடைய கம்பெனியுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் அமைச்சிருக்க, அந்த பொண்ணுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்ணிருக்க, கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்க, பேச கூட ட்ரை பண்ணிருக்க போல அப்படின்னு சொல்ல, ஆமா மேடம் நான் வந்துட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு, நாங்க அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இன்ஃப்ளூயன்சர் வேணும்னு பார்க்கும்போது அலிஷியாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கம்பெனி வந்துட்டு அந்த பொண்ணை ஹையர் பண்ணாங்க. என்னுடைய கம்பெனிக்காக தான் அந்த பொண்ணு நிறைய ஒர்க் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டுமேனு கமெண்ட் பண்ண, லைக் பண்ண. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பே பண்ணுமோ எல்லாமே பே பண்ணியாச்சு. நான் பர்சனலா கூட பே பண்ண கிடையாது, என் கம்பெனியோட அக்கௌண்ட்ல இருந்து நேராவே பே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் ஓகே தான். லேபுக்கு உன்னுடைய அங்கிள் எதுக்காக காசு கொடுத்துருக்காரு, உன்னுடைய பிளட் சாம்பிளை மாத்தி வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவனுக்கே தெரியல, எனக்கே ஒண்ணுமே தெரியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வாய பழகிறான். அடுத்து அந்த தாடிக்காரனை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டே இருக்கும் போது ஒரு தகவல் கிடைக்குது. என்ன அப்படின்னா, இரா கிளம்பி பொண்ணை பார்க்க போனாங்க பாத்தீங்களா, அவங்க அதோட பொண்ணையும் கூப்பிட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பிட்டாங்களாம். இதை கேட்டு ஹீரோயின் பயங்கரமா கடுப்பாகிறாங்க. அப்படியே நேரா அலிஷா கிட்ட போயிட்டு, ஏமா இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, நான் வந்துட்டு உன் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டா, உன் கல்யாணத்துக்கு வந்த ஃப்ரெண்டு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உசுரை கொடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு இரா அவபார்னு கிளம்பி போறா, இதெல்லாம் நியாயமே கிடையாது, நீ அட்ரஸ் எழுதி கொடு, நான் நேரா போயிட்டு விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் அட்ரஸை எழுதி கொடுக்குறாங்க. இப்ப அங்க அந்த வக்கீல் வராரு. ரோஹனுக்கு எந்த வக்கீல் வந்து சப்போர்ட்டா இருந்தாரோ அதே வக்கீல் இங்க வராரு. நான் மாப்பிள்ளைக்கும் வக்கீலா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கே ஷாக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, ரோஹனுக்கும் மாப்பிளைக்கும் செட் ஆகாது. எப்படி செட் ஆகும், பங்காளிகளாச்சே, செட் ஆகாது. இந்த ஆளு எப்படி 2 பேருக்கும் வக்கீலா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அலிஷியா தான் பேசி ஒத்துக்க வச்சிருக்காங்க. அந்த மாப்பிளக்காரனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே மாப்பிள்ளை கிட்டேச்சு போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு, இந்த ஷாலுடைய வயிற்றுல வளர்ந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேடம் என்ன சொல்றீங்க, எனக்கும் ஷாலுக்கும் சத்தியமா அப்படி ஒரு கனெக்ஷன்லாம் கிடையாது, நான் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீங்க தான் அப்பாவான்னு டெஸ்ட் பண்ணும், அதுக்கு சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணும், அதுக்காக கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னும் போது இவன் முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கடுப்பாகிறாங்க மறுபடியும். டேய் அந்த பக்கம் போலான்னு பார்த்தா அந்த பக்கம் ஓகேன்னு சொல்ல மாட்டேற, இந்த பக்கம் வாடான்னு சொன்னா அதுக்கும் ஓகேன்னு சொல்ல மாட்டேற, என்ன விஷயம் தான் வேணும், உன் மேல கேஸ் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே வக்கீலு, மேடம் மேடம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் என் கிளைண்ட் கிட்ட நான் தனியா பேசணும், கொஞ்சம் வெளியே போங்க, எல்லாமே நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வெளியே போறாங்க. அப்போ அங்க விக்ரம் வந்திருக்காரு. யார் மேலாம் கேஸ் போட்டிருக்கீங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வேற யார் மேலேயும் கிடையாது, மாப்பிள்ளை மேல மட்டும்தான் அப்படின்னும் போது, ஏன் அந்த தாடிக்கார மேல போடலன்னு கேட்டா, தாடிக்காரன் நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் உண்மையா பேசினா எனக்கு இது வரைக்கும் கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கான், அதான் அவன் மேல எஃப்ஐஆர் போடாம இருக்கேன், அதுவே அந்த மாப்பிள்ளக்காரன் எது சொன்னாலும் ஒழுங்கா ஆன்சர் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல, சரி நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, போலாம், போகும்போது நீங்களும் சாம்பிள்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் ஓகே அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, காலையில போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன், பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே போயிட்டு வாங்க, வெளியே எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ ஹீரோயின் மறுபடியும் கூப்பிட்டு வச்சு, உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் எல்லாமே ஓகேவான்னு கேட்கும்போது, ஏன் எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்ல, ஆனா உங்க மனைவியோடைய காயங்கள்லாம் பார்க்கும்போது ஓகே மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது இவன் வெறியா அங்க இருந்து முறைச்சுக்கிட்டே கிளம்புறான். இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு யாரெல்லாம் போலீஸ்க்கு சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க வீட்டுக்கு போலாம், நாளைக்கு விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டாங்க. பார்த்தா இரா வந்திருக்காங்க. நான் தான் கொலை பண்ணேன், என்ன கைது பண்ணுங்க கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு, என்னாச்சு திடீர்னு எதுக்காக சொல்லாம கொல்லாம போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் பொண்ணுக்கு ஹார்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நாளா டோனர் கிடைக்காம இருந்தாங்க, இப்பதான் கிடைச்சாங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஓகே சொல்லவே மாட்டீங்க, அதான் சொல்லாம கொல்லாம போனேன், என் புருஷனுக்கு விடாம போலீஸ் கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க, என் பொண்ணை காப்பாத்த அவர் போயிட்டு இருக்காரு, அவரை விட்டுருங்க, என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு போது, உன்னை ஏமா கைது பண்ண,
பண்ணும், நீ எப்படிமா அவளை கொலை பண்ண, ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பொண்ணுக்கு ஹார்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்டை மாத்தி வச்சா மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா என் பொண்ணு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அந்த டைம்ல தான் ஷாலு என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றேன், என்னுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட பேசி நம்ம வந்துட்டு வீடியோலாம் போட்டு எப்படியாச்சும் டோனருக்கு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை வச்சு வீடியோலாம் கிரியேட் பண்ணி போட்டு ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்திட்டாலே கண்டி என் பொண்ணுக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி எந்த ஹெல்ப்பும் பண்ணல, டோனருக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை. இது மட்டும் இல்லாம கண்டிப்பா டோனர் கிடைப்பாங்க, இந்த வீடியோல கிடைச்சிருவாங்க, அடுத்த வீடியோல கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பேசி மயக்கி எங்களை ஏமாத்தி நிறையவே காசு புடுங்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே வெறுப்பாயிட்டு அந்த பொண்ணுக்கு போதை மருந்து கலந்து கொடுத்து நான் தான் அந்த தண்ணில முக்கி கொலை பண்ண அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ என்ன போதை மருந்து கலந்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது பேரு வாயில வரவே இல்லை. இவங்க திக்கி திக்கி சொல்ல ட்ரை பண்ணும் போது நம்ம ஹீரோயினே ஃபுல் நேம் சொல்றாங்க. நான் தான் ஒத்துக்கிட்டேன் இல்லையா, என்ன கைது பண்ணுங்க என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏமா அவசரப்படுற, பொறுமையா கைது பண்ணலாம், இந்த ஹார்ட் மாத்திரை அறுவை சிகிச்சை பண்ணும் அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமா பணம் செலவாகும், பணத்துக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மெக்கு தான் ஹெல்ப் பண்றா, மெக்கோடைய ஹஸ்பண்ட் விக்ரமும் தான் ஹெல்ப் பண்றாங்க, என்னைய விட என் மெக்கு வந்துட்டு என் பொண்ணை ரொம்ப ரொம்ப நல்லாவே பாத்துப்பா, ஏற்கனவே என் பொண்ணுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா, நான் இப்போ ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னா கூட என் பொண்ணை வந்துட்டு கண்டிப்பா மெக்கு பாத்துப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஷாலு பிரெக்னெண்டா இருந்தா அந்த பொண்ணுடைய குழந்தைக்கு யாரு காரணம்னு கேட்கும் போது அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஷாலுவை 2 பேரும் கொலை பண்ணிருக்காங்க, 2 பேர்ல ஒருத்தர் நீ அப்படின்னா இன்னொரு ஆளு எங்கன்னு கேட்டா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இந்த டைம்ல ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அப்போ ஹீரோயின் வேகமா வெளியே போயிட்டு ஏதோ ஃபைல்லாம் பார்த்துட்டு உடனே அரெஸ்ட் வாரண்ட் ரெடி பண்ணுங்க, நம்ம கிளம்பி அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் படையோட கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி விக்ரம் அவங்க மனைவியை காமிக்கிறாங்க. எதுக்காக நம்ம அவசர அவசரமா கிளம்பணும், கால்ல போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்கும் போது காதா மட்டும் ஓங்கிரு போடு கொய்யால, அவனுக்கு அவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கான், பொறுமையா நாளைக்கு போலாமா, முதல்ல வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புற. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் படையோட வராங்க. வந்து பார்த்தா கல்யாண பொண்ணு இருக்காங்க. விக்ரம் எங்க, அந்த மெக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2 பேருமே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அடியே பைத்தியக்காரி, அவன் தான் முக்கியமான கொலகாரம் போல, விக்ரமுடைய குழந்தை தான் ஷாலுடைய வயிற்றுல வளர்ந்தது அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது, கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு போது ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு, விக்ரமுடைய குழந்தை தான் ஷாலுடைய வயிற்றுல இருந்திருக்கு, விக்ரமும் அதுக்கப்புறம் அந்த மாப்பிளையும் சேர்ந்துட்டு தான் இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு கொலையை மறைக்க ட்ரை பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு மாப்பிளைய மீட் பண்றாங்க. டே அந்த வெள்ளை கலர் காரு உன்னுடையதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றான். அந்த கார்ல தான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு விக்ரம் தப்பிச்சு போயிட்டான், அவனுடைய குழந்தை தான் இந்த ஷாலுடைய வயிற்றுல வளர்ந்துச்சு, நீங்க 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்களா, அவனை தப்பிச்சு போக கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேடம் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றான். அப்படின்னா உண்மையை சொல்லு, உனக்கு என்ன தெரியுமோ எல்லாமே சொல்லு அப்படின்னும் போது இவன் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் மக்களே, அந்த பிசினஸ் வேற ஒரு ஸ்டேட்டுக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு விக்ரம் தான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான், அதுக்கு கொஞ்சம் காசும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த காசை தான் என்னுடைய அங்கிள் விக்ரமுடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா மாத்தி விட முடியாத காரணத்தினால அவன் எந்த அக்கௌண்ட்ல போட சொன்னானோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விட்டுருக்காரு, மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு போயிட்டு சீஃபுக்கு கால் பண்றாங்க. அந்த விக்ரமுடைய குழந்தை தான் ஷாலுடைய வயிற்றுல வளர்ந்ததுக்கு, அவன் தான் ஷாலுவை கொலை பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, அந்த பயபுள்ள இப்ப வேற தப்பிச்சு போயிட்டான், நான் வந்துட்டு மொத்த ஸ்டேட் பார்டரையும் க்ளோஸ் பண்ணி அவனை தான் தேடிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஷாலுடைய அந்த விரல் நகங்களுக்குள்ள வேற ஒரு பொண்ணுடைய டிஷ்யூவும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த பொண்ணு யாருன்னு கூடிய சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு விக்ரம் எங்க போனான்னு பார்க்கும்போது இந்த மாப்பிளக்காரனுடைய வண்டியை தான் விக்ரம் எடுத்துக்கிட்டு போயிட்டான் மக்களே. அந்த வண்டியில ஏதோ ஒரு டிராக்கிங் டிவைஸ் இருக்கான், அந்த டிவைஸை செக் பண்ணி பார்க்கும்போது பயபுள்ள தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எல்லா இடத்தையும் சுத்தி வளர்த்தாங்க, பயபுள்ள கண்டிப்பா மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இவங்க கெஸ் பண்ண மாதிரி எந்த பக்கம் போனாலும் போலீஸ் நிக்கிறாங்க, இந்த பயபுள்ளைய தேடிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் இராகிட்ட வந்துட்டு நீ தான் ஷாலுவை கொலை பண்ண அப்படின்னா உனக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அந்த விக்ரமா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, ஏன்னா விக்ரமுடைய குழந்தை தான் ஷாலுடைய வயிற்றுல வளர்ந்துருக்கு, இதுக்கப்புறமும் விக்ரம காப்பாத்த ட்ரை பண்ணாத, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது இவ அமைதியா இருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி விக்ரம காமிக்கிறாங்க. இவன்
எந்த பக்கம் போனாலும் போலீஸ் நிக்கிறாங்க, போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபார்ம் ஹவுஸ்க்கே வரும்போது அங்க வாசல்லே ஹீரோயின் நிக்கிறாங்க. அரெஸ்ட் வாரண்டோட நிக்கிறாங்க. இவன் அப்படியே தொக்கா தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஷாலு சிங்கிள், நானும் வந்துட்டு அந்த பொண்ணை பிடிச்சி போயிட்டு கேட்டேன், அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டா, 2 பேரும் ஓகேவா தான் ஒன்னா இருந்தோம், நான் வந்துட்டு அந்த பொண்ணை தப்பாலாம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றான். அண்ட் இது ஒன்னும் அவ்வளவு பெரிய கொலை குற்றம்லாம் ஒண்ணுமே கிடையாது, நானும் அந்த பொண்ணும் ஒத்துக்கிட்டு ஒன்னா இருந்தோம், அதுல மேபி குழந்தை ஃபார்ம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் கொலையெல்லாம் பண்ணல, நான் கொலை பண்ணிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணுவேனா? காலையில நான் ரூமை விட்டு வெளியே வந்த விஷயத்த அந்த மாப்பிளக்காரன் பார்த்தான். நான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டு நான் தான் போலீஸ்க்கே கொலை பண்ண, நான் ஏன் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாரு அவனே ஒரு கேப் மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல அந்த லேபுக்கு காசெல்லாம் கொடுத்து உன்னுடைய பிளட் எல்லாம் மாத்தி வச்சிருக்கான், அவனெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னும் போது, மேடம் உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்தா கொண்டு வாங்க, இல்லனா சும்மா அசியூம் பண்ணிட்டு பேசாதீங்க, எனக்கு வக்கீல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இவ்வளவு நக்கலா பேசுறான் அப்படின்னும் போது கண்டிப்பா ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்டாட்டி கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மெக்கு கிட்ட உன்னுடைய புருஷனுக்கும் ஷாலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சாமே, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு கேஷுவலா தெரியும் அப்படின்னு சொல்றா. நீ எதுவுமே புருஷங்காரங்க கிட்ட கேட்டுக்கலையா அப்படின்னும் போது அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உன் உடம்பு முழுக்க ஒரே காயமா இருக்கு, உன் புருஷன் உன்னை போட்டு அடிப்பானா, டார்ச்சர் பண்ணுவானா, நீ ஏன் உன் புருஷன் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏன் மேடம் கொடுக்க போறேன், நான் வாழ்ற வாழ்க்கை, நான் சாப்பிடுற சாப்பாடு, நான் போட்டுற ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விக்ரம் எனக்கு கொடுத்தது, விக்ரம் தான் எனக்கு இவ்வளவு அருமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கான், உண்மையிலேயே விக்ரம்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் விக்ரம ரொம்பவே லவ் பண்றேன், எப்பயாச்சும் கோவப்பட்டு அடிப்பான் மேடம், அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, நான் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்றாங்க. அந்த காலை பேசிட்டு ஹீரோயின் சந்தோஷமா நேரா வந்து விக்ரம மீட் பண்றாங்க. நீ எல்லாமே பண்ண, எல்லாமே பக்காவா பண்ண, எல்லாமே சரிதான், ஆனா ஒரு சின்ன விஷயத்த மிஸ் பண்ணிட்ட, என்ன அப்படின்னா அன்னைக்கு காலையில எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம கொலை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்துல இருக்கும் போது உன் பொண்டாட்டி மட்டும் தன்னுடைய ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கொடுங்க, ட்ரை கிளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கடைக்கு கொடுத்தாமிச்சிருப்பா. அந்த கடையில, அந்த ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு கடை, அந்த கடையில அவனால எவ்வளவு துணியை துவைக்க முடியும், உன் பொண்டாட்டியுடைய துணியை துவைக்காம அப்படியே வச்சிருந்திருக்கான். அந்த விஷயத்தை என் டீம் கண்டுபிடிச்சு அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஷாலுடைய நெயிலுக்கு கீழே இருந்த அந்த டிஷ்யூவும் அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியுடைய ட்ரெஸ்ல அந்த டிஷ்யூவும் பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. அதாவது நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் வந்துட்டு ஷாலுவை கொலை பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் ஷாக் ஆகுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு மொபைலையும் ஆஃப் பண்ணி திருப்பி வைக்கிறாங்க, கதவையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னுடைய பொண்டாட்டி தான் கொலைகாரி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, நீயும் ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா போலீஸும் அரசியல்வாதியும் எப்பயுமே விட்டு கொடுத்து போகணும், நம்ம எப்பயுமே சப்போர்ட்டா இருக்கணும், உன்னுடைய பொண்டாட்டிய மட்டும் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கா, அவதான் கொலை பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பழிய போட்டு அவளை உள்ள தள்ளி விட்டுடலாம், உன்னை நான் கிளீனா பாத்துக்கிறேன், எப்படி டீல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனும் யோசிச்சு நல்ல டீலிங்கா இருக்கு, உனக்கு எத்தனை கோடி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ பொண்டாட்டிக்காரி உள்ள ஓடி வந்து நாசமா போனோம், நீ அநியாயமா என்னையே மாட்டி விட பாக்குறியா, நான் உன்னை காப்பாத்த பார்த்தா நீ என்னையேவா மாட்டி விடுற, மேடம் ஆக்சுவலா நான் தான் ஷாலுவை கொலை பண்ணேன், நான் கொலை பண்ணும் போது இவனும் பாத்துக்கிட்டு இருந்தான், ஆனா இவன் காப்பாத்த ட்ரை பண்ணவே இல்லை, அமைதியா நின்னுகிட்டு இருந்தான், என்கிட்ட எவிடன்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல, அதை பிளே பண்ணும் போது நான் மாட்டினா நீயும் மாட்டுவ அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா இந்த கொலைய தற்கொலையா மாத்தலாம், அந்த தாடிக்கார மேல பழிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் சொல்றது நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவன் உடனே கடுப்பாயிட்டு பொண்டாட்டியை அடிக்க பாயும் போது டே இன்னொரு வாட்டி அந்த பொண்ணு மேல கை வச்ச அப்படின்னா கைய வச்சிருவேன், கான்ஸ்டபிள் முதல்ல இவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது இவனை கைது பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ இந்த பொண்டாட்டிக்காரிய உட்கார வச்சு இங்க பாருங்க செல்லக்குட்டி, நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க, இதுக்கப்புறமும் உங்களால எதையுமே மறைக்க முடியாது, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு போது இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்லயே 4 பேரும் பார்ட்டி பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு 4 பேரும் குடிக்கலான்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு மட்டும் ஷாலு மட்டும் குடிக்காம சரக்க கீழே ஊத்திருப்பா. இதை இந்த பொண்ணு நல்லாவே நோட் பண்ணிருப்பா. அண்ட் எப்பயுமே சொனங்கி விழுந்திருப்பா, அதுக்கப்புறம் வாமிட் பண்ணிருப்பா. அந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணு ஏதோ சரியில்லை, பிரெக்னெண்டா இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். இந்த டவுட்டோட இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணை வந்துட்டு புருஷங்காரன் அடிச்சிருப்பான். அந்த காயத்துக்கு ஐஸ் கட்டி வைக்கலான்னு வெளியே வரும்போது பார்த்தா புருஷங்காரனும் இந்த பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு தூரமா இருந்தாலும் கூட்டி கழிச்சு கணக்க போட்டு பார்க்கும்
பார்க்கும்போது இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அதுக்கு காரணம் என் புருஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. ஆனா அந்த கெஸ் உண்மைதான். நம்மளால குழந்தை பெத்து கொடுக்க முடியல, அதுவே இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னும் போது இவ எங்கடா நம்ம பிளேஸ்க்கு வந்துட போறா, நம்ம புருஷனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அப்படி பிளான் போடுறவங்க இங்க ஒரு வயசான பாட்டி டெய்லி தூக்க மாத்திரை போட்டு தூங்குவாங்க. எக்கச்சக்கமான மாத்திரை வச்சிருப்பாங்க. அந்த எல்லா மாத்திரையும் கலந்து ஒரு ஸ்வீட்ல போட்டு அந்த ஸ்வீட்டை குட்டி பொண்ணு கிட்ட கொடுத்து நீ கொண்டு போயிட்டு அந்த ஆன்டி கிட்ட கொடுத்துட்டு வா, நம்ம ஷாலு ஆன்டி கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னும் போது இந்த குட்டி பொண்ணு கொண்டு போய் கொடுத்துருப்பா. அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வந்திருக்கும். இப்ப அந்த ஸ்வீட் கூடவே ஒரு பேப்பர் இருக்கு. அந்த விக்ரம் எழுதின மாதிரி நீயும் நானும் அந்த குளத்துக்கு பக்கத்துல நைட் இந்த டைம்க்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த பொண்ணு சாப்பிட்டு ஒரு மாதிரி மயக்கத்திலேயே போயிட்டு அந்த குளத்துக்கு பக்கமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம விக்ரம் வராம விக்ரமுடைய பொண்டாட்டி வராங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த குழந்தைய மட்டும் வச்சுக்கிட்டு என்னுடைய குடும்பத்துக்குள்ள வந்துடலாம், என்ன கழட்டி விட்டு விக்ரம் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு பாக்குறியா, உன்னுடைய ஆசை என்னைக்குமே நிறைவேறாது. என்ன விக்ரம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா விக்ரமுடைய வாழ்க்கையில 1000 பொண்ணுங்க வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாரையும் விக்ரம் வந்துட்டு யூஸ் மட்டும் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. நீயும் அதே போலதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி மட்டமா பேசும்போது இந்த பொண்ணு கடுப்பாயிட்டா. இல்ல நான் மறைக்கணும் அப்படின்னா நினைக்கவே இல்ல, விக்ரம் தான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த குழந்தை நம்ம குழந்தை, நீ இந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த பொண்ணுக்கு வெறி வரும் பாருங்க. இந்த பொண்ணை பிடிச்சி அப்படியே இந்த பாண்டுக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. ஏற்கனவே அந்த மாத்திரையால இந்த பொண்ணு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கா. இன்னொன்னு ஷாலுக்கு நீச்சலும் தெரியாது. அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது அப்போ புருஷங்காரன் வரான். பார்த்தவன் நேரா போயிட்டு பாக்குறான். காப்பாத்த ட்ரை பண்ணாம கேஷுவலா வந்து அவ்வளவுதான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இவ உஷாரா அந்த ஆடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு நான் வந்துட்டு தாராளமா போலீஸ் கிட்ட போயிட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பேன். ஆனா நான் போகும்போது தனியா போக மாட்டேன், உன்னுடைய பொண்டாட்டியா ஜெயிலுக்கு போவேன், முக்கியமா நீயும் சேர்ந்துதான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்ல. இல்ல நான் உன்னை ஜெயிலுக்குலாம் போட மாட்டேன், நீ கவலைப்படாத, இது தற்கொலை அப்படின்ற மாதிரி மாத்திடலாம், அந்த தாடிக்கார மேல பழிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் சொல்லியிருப்பான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஹாபாடா ஒரு வழியா இந்த கேஸை முச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு முக்கியமான எவிடன்ஸா வச்சு இந்த கேஸை நம்ம ஹீரோயின் க்ளோஸ் பண்றாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் கைது பண்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் ஒரு வாட்ச் கட்டிருப்பாங்க. அந்த வாட்சை கழட்டும் போது ஏதோ யோசிச்சு பாக்குறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புருஷன் இருப்பான். அந்த புருஷனுக்கு ஆசையா வாட்ச் வாங்கி கொடுத்தா திட்டிருப்பான். புருஷனுக்கும் ஹீரோயினுக்கும் செட்டே ஆயிருக்காது. எப்ப பார்த்தாலும் வேலைக்கு தான் போவ, நீ வந்துட்டு என்ன கவனிச்சுக்க மாட்டே, எங்க அம்மாவை கவனிச்சிக்க மாட்டே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பான், அடிப்பான், சூடு வைப்பான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை போட்டு இல்லாத பொல்லாத டார்ச்சர் எல்லாம் பண்ணிருக்கா. மக்களே நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட டார்ச்சர் பண்ணி தள்ளி விட கர்ப்பம் கலைஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது கூட இந்த குழந்தைய மேபி நீ பெத்தெடுத்திருந்த அப்படின்னா கூட நீ வேலை அப்படின்னு தான் போயிருப்ப, அந்த குழந்தைய கூட நான் தான் வளர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறமும் இந்த கொடுமையை தாங்க முடியாது, இந்த விஷக்கிருமிய கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம ஹீரோயின் தான் கார் ஓட்டுவாங்க. காரை சும்மா தாறுமாறா ஓட்டிட்டு போயிட்டு ஒரு லாரிக்கு மேல நேருக்கு நேரா மோதுறாங்க. இவங்க மேல காயம் படாத மாதிரி லைட்டா சைடா மோதுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் காயம் படுது, ஆனா புருஷங்காரனுக்கு பயங்கரமா காயம் படுது. இப்போ நம்ம ஹீரோயின் கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. அவன் வந்துட்டு கத்துறான், என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் கண்டுக்காம இவங்க நகர்ந்து போறாங்க. அந்த காரே டமால்னு வெடிக்குது. அவ்வளவுதான் புருஷங்காரன் மருகையா. மக்களே இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த வாட்சை தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட படம் முடியுது.